illustrious Anand Jagadeeshan, Professor Anand Jagadeeshan, Professor Raghuraman, and the faculty of this college and other colleges, Tendral, Ramya and others, Mr. Srikanth from TNSTC, Mr. Anand, teachers, my dear parents and children. A very good morning to one and all present here, and it really warms the cockles of my heart to be present here on this 10th anniversary of Karna Vidya Foundation. 10 ஆண்டுகள் பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல என்று ஏற்கனவே உங்களுக்கு இங்கே பேசியவர்கள் கூறினார்கள். 10 ஆண்டுகள் அப்படின்னும் பொழுது அது எப்படி ஒரு விதையாக இருந்து மரமாக இருந்து இன்று பூக்களை பூத்து கொண்டிருக்கின்றது. பூக்களாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் இதனால் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உண்மையாலுமே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பார்வை திறன் குறைந்தவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் அல்லது வெகு சுலபமாக கற்கக்கூடிய அறிவியல் சார்ந்து இல்லாத ஒரு பாடங்களை, மொழி பாடங்கள், மற்ற பாடங்களை மட்டும்தான் அவங்களால கற்க இயலும் அப்படின்னு இத்தனை வருடங்களாக நாம அந்த பாடங்களையே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் ஒரு பிரேக் த்ரூ பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, பார்வை திறன் குறைபாடு உடையவர்களால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில பொலிவு அப்படின்னு சொல்ல மாதிரி மிளிர முடியும், எங்களாலும் இதுல சாதித்து காட்ட முடியும் அப்படின்னு இன்னைக்கு இங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்களை அறிவியலில் இருந்தோ இங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்பத்தில் இருந்தோ ஒதுக்கி வைக்க நீங்கள் முயலாதீர்கள் அப்படின்றத நமக்கு இன்னைக்கு வெகு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு அச்சாணியாக இருந்து அடிவேராக இருந்து செயலாற்றி கொண்டிருந்திருக்கிறது இந்த கர்ண வித்யா ஃபவுண்டேஷன். அதாவது முடியாது அப்படிங்கிறத முடிச்சு காட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, மிக எளிதான ஒரு விஷயமும் அல்ல. அதற்கான எத்தனை பெரிய உழைப்பு இருந்திருக்கும் என்பதை நாம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த உழைப்பு மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். யாருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும்? இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும், இந்த பெற்றோர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும், ஏன் இந்த உலகிற்கே ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். அந்த நம்பிக்கையை இன்னைக்கு